ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெளிப்புற சூழ்நிலைகள் துன்பகரமா இருந்தாலும் உங்களால அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்க மன அமைதி, உங்க சந்தோஷம், இதெல்லாம் வெளிப்புற உறவுகள், சக மனிதர்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்ற உங்களுடைய எண்ணத்தை நீங்க மாத்திக்கணும். உங்களுடைய உள் மனசுல நான் என்ன நடந்தாலும் சந்தோஷமா, மன அமைதியோட மகிழ்ச்சியா தான் இருப்பேங்கிற முடிவை நீங்க எடுக்கணும். வெளிப்புற சூழ்நிலைகளால பாதிக்கப்படாத ஒரு மனிதனுடைய கதையை பத்தி இந்த வீடியோல நான் சொல்ல போறேன், கேளுங்க. ஜான் பிரவுன்னு அமெரிக்கால ஒரு நபர் இருந்தாரு. ஆயுதம் வைக்கிற ஒரு பெரிய சுரங்கத்துல பல அடிமைகளை வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த அடிமைகளை போராட தூண்டுனதுக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவரை தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அவரு அந்த தூக்கு மேடைக்கு பக்கத்துல இருக்கிற சவப்பெட்டி மேல ஏறி உட்கார்ந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்த ஜெயிலர் சோகமா பதற்றத்தோட இருந்தாரு. ஆனா ஜான் பிரவுன் துணிச்சலாகவும் அமைதியாகவும் பதற்றம் எதுவும் இல்லாமலும் இருந்தாரு. அந்த இடத்துல இருக்கிற மலைகளை பார்த்துட்டு, இந்த மலைகள் எவ்வளவு அழகா இருக்குது, இந்த மலைகளை சுத்தி பார்க்காம விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். அவருடைய லைஃபே முடிய போற சூழ்நிலையிலையும் அவரு துணிச்சலா, அமைதியா, பயம் இல்லாம, கவலைப்படாம இருந்தார். இந்த மனநிலையில இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. மோசமான வெளிப்புற சூழ்நிலைகளால ஒரு மனிதனுடைய மனநிலைய சீர்குலைக்க முடியாது. மோசமான துரதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த சூழ்நிலைகளை பத்தி நீங்க என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய மன அமைதி அடங்கி இருக்குது. அதாவது உங்க மனசுக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு வெளிப்புற சூழ்நிலைகள் மோசமாகும் போது என்னுடைய மன நிம்மதியை இந்த புற சூழ்நிலையால ஒன்னும் செய்ய முடியாது, நான் கவலைப்படாம இருப்பேன், பயம் இல்லாம இருப்பேன், நடக்கிறது நடக்கட்டும், போறது போகட்டும்னு நீங்க உங்க ஆள் மனசுக்கு சுய கட்டளை இடணும். இந்த வரிகளை நீங்க வாய் விட்டு சொல்லுங்க. எப்பெல்லாம் நீங்க துன்பங்களால சூழப்பட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் இது சொல்லுங்க. உங்க மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்காது. மனிதா, வெளிப்புற சூழ்நிலைகள் மனிதா எப்பெல்லாம் நீங்க துன்பங்களால சூழப்பட்டிருக்கீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்காது. மனிதா, வெளிப்புற சூழ்நிலையில் இல்லை உன் மன அமைதி. பற்றுகளை விட்டுவிட்டால் உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். நன்றி.